இன்னையோட நம்ம லவ் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு இப்போ வரைக்கும் நம்மளோட ஸ்பெஷல் டே, ஆனிவர்சரி, என் பர்த்டே ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய டே, நம்மளோட லவ் ஆனிவர்சரி. ஆனால் அன்னைக்கு கூட நீங்கள் லேட்டாக தான் வரீங்க. நான் வெண்ணே வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஏன் இவ்வளோ கோவப்படுற? நான் பண்ணுற தப்புலாம் நீ நோட் பண்ணுன்றதுக்காக தான் நான் வந்து இந்த தப்புலாம் பண்ணுறேன். ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. கொஞ்சமாக சிரிக்கலாமே. சார், நான் உங்களுக்கு ஃபோன் அடிச்சு வரலாமா? ஃபோன் அடிச்சு பார்ப்போம். அது கட் பண்ணுது. பாய் ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க, கொஞ்சமாக அக்கறை இருக்கா? சரி பாய்க்கும் சோதிக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப சோதிக்கிறாங்க. மெசேஜ் பண்ணி வரேன்.
உன்னால் துயிலின்றி மஞ்சத்தில் புரண்டேன் உன்னால் நினைவின்றி ஏனோ அலைந்தேன் உன்னால் உன்னிதழோரம் புன்னகை போதும் நனைகிறேன் நானும் அன்பே அன்பே உன் கரம் பிடித்து தொலை தூரம் நடந்தே தொலைகிறேன் நானும் கண்ணே கண்ணே உயிரே உருகாதே என் நெஞ்சை உருக்காதே கனவுகள் கலைந்தாலும் நான் என்றும் உன்னுடனே உயிரே உருகாதே என் நெஞ்சை உருக்காதே கனவுகள் கலைந்தாலும் நான் என்றும் உன்னுடனே உயிரே உருகாதே என் நெஞ்சை உருக்காதே கனவுகள் கலைந்தாலும் நான் என்றும் உன்னுடனே உயிரே உருகாதே என் நெஞ்சை உருக்காதே கனவுகள் கலைந்தாலும் நான் என்றும் உன்னுடனே என் மேலே கோவம் போச்சு தானே? போச்சு. போச்சு. அப்போனா வாங்க ஸ்டாபாக் போலாம் நாளைக்கு. சாப்பாடு போட்டு வரணும் மறுபடியும். வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்கள் ஸ்டாபாக் மீட் பண்ணலாம். சரி, என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? அதுதான் எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியும் யோசிச்சு இருக்கேன். ஏன் இவ்வளோ டைம் கேட்குற? ஆனிவர்சரி கிஃப்ட் தானே, அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதை பற்றி இல்லை, நான் வந்து வேற பேசுகிறேங்க. அது வந்து ஒரு ட்ரக் டீலிங். நான் அது செய்கிறேன். அதுலேருந்து கிடச்சி தான் இந்த லைஃப் ஸ்டைலில் எனக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இன்னும் 2 நாளில் ஒரு கண்டெய்னர் வீடியோ ஆகுது. அதுக்கு எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். அதுதான் நான் கேட்குறேன். நீ என்ன பேசிட்டு இருக்குன்னு புரியுதா உனக்கு? ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன். அதுக்காக தான் இவ்வளவோ நான் உங்களுக்காக பண்ணுறேன். நம்ம இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இந்த வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் கிடையாது. நான் உன்னை லவ் பண்ணிட்டேன்றதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இதே நீ வேற யாராவது தான் என்னோட நடவடிக்கை வேறு, புரியுதா?